students, pleasant morning to all. Today we are going to discuss about the base quantities in measurement lesson. Students, you have already studied about the measurement in your lower classes. Can you say what is measurement? Measurement is the process of finding unknown quantity by using standard known quantity. So measurement is the process of finding unknown quantities by using standard quantities. So தெரியாத ஒரு quantities நமக்கு தெரிஞ்ச quantities வச்சு கண்டுபிடிக்கிறது தான் என்ன பேரு? Measurement. Measurement is the process of finding unknown quantities by using standard quantities. So the standard quantities அத பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். தெரியாத ஒண்ண தெரிஞ்ச குவாண்டிட்டியை வச்சு கண்டுபிடிக்கிறது என்ன பேரு? அளவீடு, மெஷர்மென்ட் அப்படினு பேரு. So the measurement பண்றதுக்கு what are the three things needed for a perfect measurement? What are the three things needed for a perfect measurement? First one is instrument. measure பண்றதுக்கு கண்டிப்பா என்ன தேவை? ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் தேவை. next standard quantity, ஒரு குவாண்டிட்டி தேவை. next acceptable unit, ஒரு யூனிட் தேவை. for example ஒரு क्वेश्चन உங்கள்ட்ட கேக்குறேன், what is the length of your science book அப்படினு கேக்குறேன். நீங்க லெந்த் உங்களோட சயின்ஸ் புக்கோட லெந்தை மெஷர் பண்ணி என்கிட்ட சொல்றீங்க. சொல்லும்போது நீங்க என்ன சொல்வீங்க? சார் 30 சென்டிமீட்டர் அப்படினு சொல்வீங்க இல்லையா? சோ அப்ப 30 அப்படிங்கிறது வேல்யூ, இத மேக்னிட்யூட் அப்படினு சொல்லுவோம். அந்த சென்டிமீட்டர் சொல்றீங்கல்ல, அத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிட் அப்படினு சொல்லுவோம். length is a standard quantity. lengthங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி. அதை எப்படி மெஷர் பண்ணீங்க? ரூலர் வச்சு மெஷர் பண்ணீங்க. உங்களோட ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுவீங்க இல்லையா? சோ அந்த ரூலர் அல்லது ஸ்கேலை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் சொல்லுவோம். சோ three things needed for measurement எதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமென்ட், குவாண்டிட்டி and யூனிட். சோ இன்ஸ்ட்ருமென்ட்னா மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமென்ட் என்ன சொல்லுவோம்? நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் அப்படி சொல்லுவோம். குவாண்டிட்டினா ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டியை நம்ம குவாண்டிட்டின்னு சொல்லுவோம். அப்புறம் அக்செப்டபிள் யூனிட் ஒன்னு தேவை. இந்த த்ரீ திங்ஸ் இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? மெஷர்மென்ட்ங்கற process-அ பண்ண முடியும். சோ இந்த யூனிட் பாக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் பீப்பிள் வந்து FPS சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன சார் FPS சிஸ்டம்? அவங்க லெந்தை மெஷர் பண்றதுக்கு ஃபுட் அப்படிங்கற ஒரு யூனிட் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க மாஸை மெஷர் பண்றதுக்கு பவுண்ட் அப்படிங்கற யூனிட் யூஸ் பண்ணாங்க. டைமை மெஷர் பண்றதுக்கு செகண்ட் அப்படிங்கற யூனிட் யூஸ் பண்ணாங்க. இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சேர்த்தா என்ன பண்றாங்க? ஃபுட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் F, பவுண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் P and செகண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் S. சோ FPS பிரிட்டிஷ்காரங்க ஃபாலோ பண்ண சிஸ்டம் இது FPS சிஸ்டம். அதே இது ஜெர்மன் பீப்பிள் வந்து CGS சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். அவங்க லென்த்தோட யூனிட்டா சென்டிமீட்டரை யூஸ் பண்ணாங்க. மாஸோட யூனிட் வந்து கிராம்னு சொன்னாங்க. டைமோட யூனிட் வந்து செகண்ட்னு சொன்னாங்க. அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் பாருங்க, சென்டிமீட்டருக்கு C, கிராமுக்கு G, செகண்டுக்கு S. சோ CGS சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. அத மாதிரி சில கண்ட்ரீஸ்ல MKS சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. MKS, M னா மீட்டர், K னா கிலோகிராம், S னா செகண்ட். சோ அவங்க லெந்த்க்கு மீட்டரும், மாஸ்க்கு கிலோகிராமும், டைமுக்கு செகண்ட் யூஸ் பண்ணாங்க. சோ MKS சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. இது மாதிரி காமனா பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சிஸ்டம் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் வெவ்வேறு யூனிட்ஸ் வெவ்வேறு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. காமனா FPS சிஸ்டம், CGS சிஸ்டம், MKS சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. சோ இது யூஸ் பண்றதுனால நிறைய கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக சயின்டிஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணாங்க. 1960ல இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அட் பாரிஸ். பாரிஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணாங்க. பிரான்ஸோட கேபிட்டல் சிட்டி தான் பாரிஸ். சோ அந்த பாரிஸ்ல வந்து 1960ல இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படிங்கற ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன டிசைன் பண்றாங்கன்னா வேர்ல்ட் ஃபுல்லா உலகம் முழுக்க ஒரே சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை ஃபாலோ பண்ணணும், யூனிஃபார்ம் சிஸ்டம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? டிசைன் பண்றாங்க, தீர்மானிக்கிறாங்க. சோ அந்த சிஸ்டத்துக்கு எப்போ ஒரு சிஸ்டம் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. அந்த சிஸ்டத்துக்கு என்ன பேர்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அததான் பாப்புலரா நம்ம என்ன சொல்லுவோம்? SI யூனிட்ஸ், SI யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில பேஸ் குவாண்டிட்டிஸும் அதோட SI யூனிட்ஸும் பார்க்க போறோம். சயின்டிஸ்ட் வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல physical quantities வந்து ஒரு 7 physical quantities
குவாண்டிட்டிஸ் சூஸ் பண்றாங்க. இந்த 7 பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் மட்டும் தான் பேஸ் குவாண்டிட்டிஸ் அப்படினு சொல்றாங்க. அந்த 7 பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் வந்து பேஸ் குவாண்டிட்டிஸா சொல்லி அதோட SI யூனிட் என்ன, அதோட சிம்பிள் என்னன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இன்ட்ரோ듀ce பண்ணி அதை சொல்றாங்க. சோ அத பத்தி நம்ம 1 by 1 இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த பேஸ் குவாண்டிட்டிஸை 1 by 1 ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் குவாண்டிட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லென்த். ஸ்டூடண்ட்ஸ் ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டிஸ், அந்த பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் பிசிக்கல் குவாண்டிட்டிஸை ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு பேஸ் குவாண்டிட்டிஸ், இன்னொன்னு டெரைவ்டு குவாண்டிட்டிஸ். பேஸ் குவாண்டிட்டிஸ் வந்து 7 பேஸ் குவாண்டிட்டிஸை டிஃபால்ட்டா சயின்டிஸ்ட் சூஸ் பண்ணிட்டாங்க கான்ஃபரன்ஸ்ல. நெக்ஸ்ட் இந்த டெரைவ்டு குவாண்டிட்டிஸ் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ் குவாண்டிட்டிஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலோ அல்லது டிவிஷன் பண்ணாலோ மேத்தமெட்டிக்கலா கம்பைன் பண்ணா நமக்கு என்ன குவாண்டிட்டி கிடைக்கும், டெரைவ்டு குவாண்டிட்டி கிடைக்கும். பேஸ் குவாண்டிட்டிஸை மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், டெரைவ்டு குவாண்டிட்டிஸ் கிடைக்கும். டெரைவ்டு குவாண்டிட்டிஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ் குவாண்டிட்டிஸை டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெந்த், மாஸ், டைம், இந்த மூணுமே உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இதனால சார் ரிவைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் லெந்த்னா என்ன, வாட் இஸ் லெந்த்? Can you say what is length? Length is the distance between one end to another end. Length na distance measure பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி. Length is the distance between one end to another end. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் போர்டோட லென்த் மெஷர் பண்ணனும்னா ஒன் எண்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிப்பீங்க. another end என்ன பண்ணுவீங்க, இன்னொரு பாயிண்ட் B மார்க் பண்ணிப்பீங்க. சோ அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நீங்க ரூலர் வச்சோ அல்லது மெஷரிங் டேப் வச்சோ நீங்க அளந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, that is the length of the blackboard அப்படி சொல்லுவீங்க இல்லையா. சோ உங்க புக்கோட லெந்தையோ அல்லது உங்களோட ஹைட்டையோ நீங்க மெஷர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, லெந்த்ங்கற இந்த குவாண்டிட்டியை யூஸ் பண்ணுவீங்க. லெந்த்தோட டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா length is the distance between one end to another end. சோ அந்த லெந்த் வந்து மெஷர் பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஸ்மாலரா இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து ரொம்ப லார்ஜரா இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வரைக்கும் இருக்குது. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய யூனிட்ஸ் இருந்தா கூட லென்த்தோட SI யூனிட்டா சயின்டிஸ்ட் சூஸ் பண்ணது வந்து மீட்டர். மீட்டர் இஸ் த SI யூனிட் ஆஃப் லென்த். லென்த்தோட SI யூனிட் என்ன, மீட்டர். மீட்டரோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் m. மீட்டரோட சிம்பிள் என்ன, ஸ்மால் லெட்டர் m. அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் m அப்படி சிம்பிளா யூஸ் பண்றாங்க. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ், இந்த சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் சொல்லி கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். இங்க நீங்க கேபிட்டல் லெட்டர் m யூஸ் பண்ண கூடாது. ஏன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீட்டரோட சிம்பிள் வந்து என்ன, ஸ்மால் லெட்டர் m. சோ இந்த லெந்த் மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க ரூலர் யூஸ் பண்றீங்க இல்லையா, ஸ்கேல், ரூலர் யூஸ் பண்ணலாம், மெஷரிங் டேப் யூஸ் பண்ணலாம், மீட்டர் ஸ்கேல். இப்போ கிளாஸ்ல நீங்க எடுக்க போறீங்கன்னா சோ இந்த டெக்ஸ்டைல் ஷாப்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க, மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் ஆஃப் லெந்த். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பேஸ் குவாண்டிட்டி பார்க்க போறோம்னா மாஸ். மாஸ்னா என்ன, வாட் இஸ் மாஸ்? மாஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the amount of matter contained in a body. சோ ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அதுல கண்டெய்ன் ஆயிருக்குதோ அத நம்ம என்ன சொல்லுவோம், அதோட மாஸ்னு சொல்லுவோம். மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the amount of matter contained in a body. சோ அந்த மாஸை வந்து மெஷர் பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. கிராம், மில்லிகிராம், கிலோகிராம். ஆனா அதோட SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸோட SI யூனிட் பாத்தீங்கன்னா கிலோகிராம். மாஸோட SI யூனிட் என்ன, கிலோகிராம். சோ இந்த கிலோகிராமோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் kg. ஸ்மால் லெட்டர் kg. ஸ்மால் லெட்டர் kg is the symbol of kilogram. கிலோகிராமோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் kg. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த மாஸை மெஷர் பண்றதுக்கு என்னென்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேலன்சஸ். என்னென்ன டைப் ஆஃப் பேலன்சஸ் உங்களுக்கு தெரியும், பீம் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ், லேபரேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிசிக்கல் பேலன்ஸ். இதெல்லாம் வந்து பேலன்சஸோட டைப்ஸ். மாஸை வந்து பேலன்சஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேஸ் குவாண்டிட்டி பார்ப்போம், தட் இஸ் டைம். டைம்னா என்ன, வாட் இஸ் டைம்? டைம் இஸ் தி இன்டர்வல் between two incidents. டைம் இஸ் தி இன்டர்வல் between two incidents. டைமை மெஷர் பண்ண கூட நிறைய யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும், செகண்ட், மினிட், ஹவர் இல்லையா. சோ இதுல வந்து டிஃபால்ட்டா இதோட SI யூனிட்டா எதை சூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் சூஸ் பண்றாங்க. செகண்ட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் டைம். செகண்டோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் s. செகண்டோட சிம்பிள் என்ன, ஸ்மால் லெட்டர் s. சோ டைமை மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் என்னன்னா கிளாக்ஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிளாக்ஸ் ஆர் தி மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் ஆஃப் டைம். கிளாக்ஸ், வாட்சஸ்லாம் வந்து டைம், ஸ்டாப் கிளாக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, ஸ்டாப் கிளாக்.
சோ இதெல்லாம் வந்து டைமை மெஷர் பண்ணக்கூடிய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேஸ் குவாண்டிட்டி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்க்கும்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹாட்டா இருக்கா அல்லது கோல்டா இருக்கா, சோ அதை எதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம், அதோட டெம்பரேச்சர்ங்கற மெஷரிங் குவாண்டிட்டியை வச்சு நம்ம மெஷர் பண்றோம். சோ டெம்பரேச்சரோட டெஃபினிஷன் என்னன்னா, வாட் இஸ் டெம்பரேச்சர்? Temperature is the measure of degree of hotness or coldness of a substance. Temperature is the measure of degree of hotness or coldness of a substance. So temperature வந்து மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செல்சியஸ் இருக்கு, ஃபாரன்ஹீட் இருக்கு, கெல்வின் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனாலும் வந்து டிஃபால்ட்டா இதோட SI யூனிட்டா எதை செட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கெல்வின். கெல்வின் இஸ் த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட SI யூனிட் என்ன? கெல்வின். கெல்வினோட சிம்பல் போட்டீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் K. இவ்வளவு நேரம் ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணா, இப்போ கேபிட்டல் லெட்டர் K ன்னு சொல்றேன். இங்க நீங்க ஸ்மால் லெட்டர் K யூஸ் பண்ண கூடாது. ஏன் யூஸ் பண்ண கூடாதுன்னா கெல்வின் வந்து சயின்டிஸ்டோட நேம். கெல்வின் இஸ் த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட். ஒரு சயின்டிஸ்டோட நேம் மென்ஷன் பண்றதுனால அதோட சிம்பல் வந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டர் K தான் யூஸ் பண்ணணும். சோ கேபிட்டல் லெட்டர் K இஸ் த சிம்பல் ஆஃப் கெல்வின். சோ அந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் பாத்துக்கீங்களா? எங்க பாத்துக்கீங்க? ஹாஸ்பிடல்ல இருந்தீங்கன்னா ஃபீவர்னா செக் பண்றதுக்கு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. லேபரேட்டரியில கூட தெர்மோமீட்டர் இருக்கும், நீங்க பாத்துப்பீங்க. சோ தெர்மோமீட்டர் பொதுவா அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க, ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணுவாங்க. வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்றாங்க இல்லையா, சோ அதுல வந்து செல்சியஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க, செல்சியஸ்ல சொல்லுவாங்க. நீங்க டெய்லி நியூஸ் பாத்தீங்கன்னா கடைசில வந்து வெதர் ரிப்போர்ட் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ் அப்படி செல்சியஸ்ல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கெல்வின் ஸ்கேல் அப்ப எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லேபரேட்டரியில யூஸ் பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட்லாம் வந்து லேப்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கெல்வின் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ டெம்பரேச்சர்னா என்ன? டெம்பரேச்சர் இஸ் தி மெஷர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் a substance. டெம்பரேச்சரோட SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கெல்வின். டெம்பரேச்சரோட SI யூனிட் வந்து கெல்வின். கெல்வினோட சிம்பல் வந்து கேபிட்டல் லெட்டர் K. டெம்பரேச்சரோட SI யூனிட் கெல்வின், அதோட சிம்பல் வந்து கேபிட்டல் லெட்டர் K. ஏன் கேபிட்டல் லெட்டர் K? இஸ் தி சயின்டிஸ்ட் நேம். கெல்வின் இஸ் தி சயின்டிஸ்ட் நேம். ஓகே ஸ்டூடண்ட், டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட்க்கு என்ன பேரு? தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ கூட நீங்க ஒரு டைப் இந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணுவாங்க, உங்களை டச் பண்ணாம வித்அவுட் பிசிக்கல் டச், உங்களை பிசிக்கலா உங்களை கான்டாக்ட் பண்ணாம உங்களோட டெம்பரேச்சர் மெஷர் பண்றாங்க. சோ அந்த தெர்மோமீட்டருக்கு என்ன பேரு யாருக்கா தெரியுமா? That is infrared thermometer. Infrared thermometer. So அந்த infrared rays மூலமா உங்களுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத, விசிபிள் ஆகாத அந்த ரேஸ் மூலமா உங்களோட பாடியோட டெம்பரேச்சர் மெஷர் பண்றாங்க. அந்த தெர்மோமீட்டரோட பேர் வந்து infrared thermometer. நார்மலா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து 98.4 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா, சோ அதோட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், நமக்கு ஃபீவரா இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. சோ அதை மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு என்ன பேருனா தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. கிளினிக்கல் தெர்மோமீட்டர் சொன்னா, இப்போ இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஸ் குவாண்டிட்டி எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா flow of charges in a particular direction. What is electric current? Flow of charges in a particular direction per unit time. Flow of charges in a particular direction, ஒரு குறிப்பிட்ட திசையில சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது, ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஃப்ளோ ஆச்சுனா நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படினு சொல்லுவோம். எலக்ட்ரிக் கரண்ட மெஷர் பண்ணக்கூடிய அந்த SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்பியர். ஆம்பியர் இஸ் தி SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். சோ ஆம்பியர்ங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம்ன்றதால அதோட சிம்பல் வந்து கேபிட்டல் லெட்டர் A ல கொடுத்திருக்கோம். ஆம்பியர்ங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். சோ அதோட சிம்பல் வந்து கேபிட்டல் லெட்டர் A. இப்போ இந்த ஆம்பியர் அப்படினா என்னன்னு பாப்போம். 1 ampere is defined as the 1 coulomb of charge flowing in a one conductor per 1 second. ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் சார்ஜ் வந்து ஒரு கண்டக்டர்ல ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், 1 ampere அப்படினு சொல்லுவோம். 1 ampere அப்படினு சொல்லுவோம். சோ the coulombங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா that is the SI unit of charge. சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜோட SI யூனிட் என்ன? கூலும். டைமோட SI யூனிட் என்ன படிச்சிருக்கீங்க? செகண்ட். சோ ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், 1 ampere அப்படினு சொல்லுவோம். எலக்ட்ரிக் கரண்ட் என்ன? flow of charges in a particular direction per unit time. சோ எலக்ட்ரிக் கரண்டோட SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்பியர். ஆம்பியரோட சிம்பல் வந்து கேபிட்டல் லெட்டர் A. எலக்ட்ரிக் கரண்ட மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட்க்கு என்ன பேருனா அம்மீட்டர். வாட் இஸ் தி measuring instrument which is used to measure the electric current? Ammeter. A M M E T E R. Ammeter. Ammeterங்கிறது
எலக்ட்ரிக் கரண்ட மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ பாத்துக்கிங்களா லேபரேட்டரியில இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மீட்டர்னா என்னன்னு சொல்லி நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு காயின்ஸ் வந்து நீங்க உங்களால கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஆனா அந்த காயின்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஏன்னா அந்த ஆட்டம்ஸ் நம்மளால விசிபிளா பார்க்க முடியாது. சோ அதை கவுண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சாக் பீஸ் இருக்குன்னா நம்பர் ஆஃப் சாக் பீசஸ் எத்தனைன்னு நீங்க கவுண்ட் பண்ணி சொல்லுவீங்க. அந்த சாக் பீஸ்ல கூடிய பார்ட்டிகிள்ஸ் கேட்டாங்கன்னா உங்களால மெஷர் பண்றது கஷ்டம் இல்லையா? எத்தனை தூள் இருக்குன்னு சொல்லி கேட்டா நீங்க கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா அதுல நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். சோ அதை மெஷர் பண்றதுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் மோல் மூலமா மெஷர் பண்றாங்க. மோல் இஸ் தி SI யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மோல் இஸ் தி SI யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். So amount of substance என்னன்னு பாத்தீங்கன்னா amount of substance is the measure of the number of particles. Amount of substance is the measure of the number of particles present in a substance. ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குதோ அத நம்ம என்ன சொல்லுவோம்? அதோட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படினு சொல்லி மெஷர் பண்ணுவோம். சோ இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து மேபி ஆட்டம்ஸா இருக்கலாம், மாலிக்யூல்ஸா இருக்கலாம், அயான்ஸா இருக்கலாம், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸா இருக்கலாம். So the particles measure பண்றதுக்கு நம்ம எந்த யூனிட் யூஸ் பண்றோம்னா mole. Mole is the SI unit of amount of substance. Moleனா என்ன? What is mole அப்படினு பாத்தீங்கன்னா 1 mole contains 6.023 into 10 power 23. 1 mole contains 6.023 into 10 power 23. 6.023 into 10 power 23. So ஒரு மோல்ல வந்து 6.023 into 10 power 23 particles இருக்குன்னு சொல்றாங்க. So the particles may be atoms, molecules, protons, electrons எல்லாம் இருக்கலாம். So மோல்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் particles ஒரு மோல்ல எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மோல்ல வந்து 6.023 1.6.023 into 10 power 23. So அவ்வளவு நம்பர் ஆஃப் particles இருக்குமா? So இந்த நம்பர் நம்ம என்ன சொன்னாங்கன்னா இத யார் கண்டுபிடிச்சானா அவகட்ரோ அப்படிங்கற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால இந்த நம்பர் நம்ம அவகட்ரோ நம்பர் அப்படினு சொல்றோம். அவகட்ரோ நம்பர். So இந்த மோலோட சிம்பல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் MOL. ஸ்மால் லெட்டர் MOL. மோலோட சிம்பல் வந்து ஸ்மால் லெட்டர் MOL. So இந்த மோல்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட SI யூனிட். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா it is the measure of the number of particles present in a substance. ஒரு சாக் பீஸ்ல எவ்வளவு பார்ட்டிகிள்ஸ் இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மோல் மூலமா மெஷர் பண்ண முடியும். 1 மோல் எவ்வளவு கண்டெய்ன் பண்றா? 1 மோல்ல வந்து 6.023 into 10 power 23 பார்ட்டிகிள்ஸ் இருக்குதா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த பேஸ் குவாண்டிட்டி லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டினா என்னன்னு பாக்கும்போது what is luminous intensity? Luminous intensity is the measure of the power of light in a particular direction. ஒரு குறிப்பிட்ட திசையில எவ்வளவு வெளிச்சம் எவ்வளவு பவர் ஆஃப் லைட்டோட பவர் இருக்கோ அத நம்ம என்ன சொல்லுவோம்? லூமினஸ் இன்டென்சிட்டி சொல்லுவோம். லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் தி மெஷர் ஆஃப் தி பவர் ஆஃப் லைட் இன் a particular direction. சோ the luminous intensity எங்க யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்த்திருப்பீங்க. சோ அப்போ பாத்தீங்கன்னா டே நைட் மேட்சஸ் பாக்கும்போது டே டைம் முடியும் போது அந்த பேட்ஸ்மேன் சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாருன்னா அம்பையர் வந்து சொல்லுவாரு எனக்கு வந்து சரியான வெளிச்சம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த அம்பையர் என்ன பண்ணுவாரு? ஒரு மீட்டர் வச்சு செக் பண்ணுவார். ஒரு பேக் சைடுல ஒரு மீட்டர் வச்சிருப்பாரு. அந்த மீட்டர் Black கலரா இருக்கும். நீங்க கூட பார்த்திருப்பீங்க. வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும். அப்படி தூக்கி அப்படி என்ன பண்ணுவாரு? பேட்ஸ்மேன் சைடுல நின்னு அப்படி மேல தூக்கி வச்சு பாப்பாரு. சோ அத பாக்கும்போது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மீட்டரோட பேர் வந்து போட்டோமீட்டர். அதுக்கு என்ன பேரு? போட்டோமீட்டர். சோ அந்த போட்டோமீட்டர்ல வேல்யூ காமிக்கும். அந்த வேல்யூ வந்து டைரக்டா என்ன பண்ணும்? கேண்டலாவா காமிக்கும். சோ 35 36 அப்படி என்ன பண்ணும்? டைரக்டா அந்த நம்பர்ல காமிக்கும். அது ஏதோ அந்த வேல்யூ எதை கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா கேண்டலா. கேண்டலா இஸ் தி யூனிட் ஆஃப் luminous intensity. கேண்டலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா luminous intensity ஓட SI யூனிட். கேண்டலா இஸ் தி SI யூனிட் ஆஃப் luminous intensity. சோ அந்த கேண்டலா அப்படினா என்னன்னு சொல்றேன். இந்த கேண்டலாங்கிறது ஒரு காமன் வேக்ஸ் கேண்டில். ஒரு சாதாரண ஒரு வேக்ஸ் கேண்டில். ஒரு மெழுகுவர்த்தியை வந்து ஒரு ரூம்ல ஏத்தி வச்சோம்னா அந்த மெழுகுவர்த்தியில வந்து நமக்கு எவ்வளவு லைட் எமிட் ஆகுமோ அதான் சொல்லுவோம் 1 candela. 1 candela is equal to the light emitted from the common wax candle அப்படி கொடுத்திருக்காங்க. சோ சாதாரணமா ஒரு common wax candle எவ்வளவு லைட் எமிட் பண்ணுமோ அத நம்ம சொல்லுவோம் 1 candela அப்படினு சொல்லுவோம். சோ அந்த கேண்டலாவை மெஷர் கேண்டலாவோட சிம்பல் பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் CD. ஸ்மால் லெட்டர் CD. இந்த கேண்டலாவை மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோமீட்டர். போட்டோமீட்டர். ஸ்டூடண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய மெஷரிங் இன்ஸ்ட்ருமென்ட் வந்து தெர்மோமீட்டர். டெம்பரேச்சரை மெஷர் பண்றது தெர்மோமீட்டர். எலக்ட்ரிக் கரண்ட மெஷர் பண்றது அம்மீட்டர். லூமினஸ் இன்டென்சிட்டியை மெஷர் பண்றது போட்டோமீட்டர். எல்லாமே மீட்டர் மீட்டர் வருது இல்லையா? சோ
கரெக்டா ஒன்னு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தெர்மோமீட்டர், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அம்மீட்டர், லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து போட்டோமீட்டர். அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் மூலமா மெஷர் பண்ணுவோம்னு சொன்னா மோலோட வேல்யூ என்ன 6.023 into 10 power 23. சோ லெந்த் மெஷர் பண்றது மெஷரிங் டேப், மீட்டர், ஸ்கேல் அண்ட் ரூலர். மாஸ் மெஷர் பண்றது பேலன்சஸ், பிசிக்கல் பேலன்சஸ், டிஜிட்டல் பேலன்சஸ், பீம் பேலன்சஸ். டைம் மெஷர் பண்றது கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸ். சோ ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா பேஸ் குவாண்டிட்டிஸும் அதோட SI யூனிட்ஸ் அண்ட் சிம்பல்ஸ் பார்த்தோம். சயின்டிஸ்ட் வந்து டிஃபால்ட்டா பிசிக்கல் குவாண்டிட்டிஸ் வந்து 7 பிசிக்கல் குவாண்டிட்டிஸை பேஸ் குவாண்டிட்டிஸா சூஸ் பண்றாங்க. அந்த 7 பேஸ் குவாண்டிட்டிஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட் ரிப்பீட் பண்றேன். லெந்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. சோ இதோட SI யூனிட் என்ன, இதோட சிம்பிள் என்னன்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லென்த்தோட SI யூனிட் வந்து மீட்டர், அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் m. மாஸோட SI யூனிட் வந்து கிலோகிராம், அதோட சிம்பிள் ஸ்மால் லெட்டர் kg. டைமோட SI யூனிட் வந்து செகண்ட், அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் s. டெம்பரேச்சரோட SI யூனிட் கெல்வின், அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் லெட்டர் k. ஏன் கேபிட்டல் லெட்டர் k போடுறோம்னா இட் இஸ் தி சயின்டிஸ்ட் நேம். கெல்வின்ங்கிறது சயின்டிஸ்டோட நேம். எலக்ட்ரிக் கரண்டோட SI யூனிட் வந்து ஆம்பியர். சோ அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் லெட்டர் a. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட SI யூனிட் மோல், அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் mol. லூமினஸ் இன்டென்சிட்டியோட SI யூனிட் வந்து கேண்டிலா, அதோட சிம்பிள் வந்து ஸ்மால் லெட்டர் cd. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா டெரைவ்ட் குவாண்டிட்டிஸ் பார்க்கலாம். டெரைவ்ட் குவாண்டிட்டிஸ்னா இந்த பேஸ் குவாண்டிட்டிஸ் 7 இருக்கு இல்லையா, இத மல்டிப்ளை பண்ணாலோ டிவிஷன் பண்ணாலோ கிடைக்கக்கூடிய குவாண்டிட்டிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், டெரைவ்ட் குவாண்டிட்டிஸ்னு சொல்லுவோம். Thank you students.